உலகமெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் ரோஜா டிவி நேரம் கொரோனா குறையரசிக்கும் இன்னைக்கு அகஸ்தியன் சொல்கிறார் பார்ப்போம். சொன்ன மாதிரி அதுக்கு திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு எந்த தடவை, அதாவது நெக்ஸ்ட் டே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டெல்லி, இமயமலை, அடிவாரம், திபெத், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சைனா, அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நேபாள், மிகப்பெரிய எர்த்குவேக் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நேபாள் அது பக்கத்தில், இல்லைன்னா இந்த சைடு அந்தமான், அது இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் மிகப்பெரிய எர்த்குவேக் வரப்போகுது. அங்கே மக்கள் கொஞ்சம் அவதிப்பட போகிறாங்க. ரெண்டு பெரிய மலை எதிர்பார்க்க முடியாமல் சரிஞ்சிடும். ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது, இன்னொன்று ஒரு நடிகருக்கு உடலும் பிரச்சனையாக போகுது. ஒரு ஒயிட் கண்ட்ரி இல்லைன்னா வெளிநாட்டில் கரும் மேகம் போல் வரும். அந்த மேகம் வர்றதுனால மக்கள் அங்கே பயந்து சில பொருளிகள் கிளம்பும். ஆனால் ஒன்றையாவது சில கரும் மேகம் போல் பெரிய பனியில் ஒரு பிரச்சனை, கருமேகம் போல் ஒரு இருட்டான நிலைகள் ஏற்பட போகுது. டெல்லியில் மாசுபடுது, அங்கே நோய் உருவாது. டெல்லியில் இருக்க மக்கள் ரொம்ப கவனமாக இருங்க, சில எதிர்பார்க்காத நோய்கள் உருவாது. கேரளாவில் நோய் ஏற்பட்டிருக்கு, இந்த நோய்க்கு உஷாராக இருங்க. இந்த நோய் அதிகமாக ஆகிட்டு இருக்குது. இது தமிழ்நாடு பார்டரில் வரும், இல்லைன்னா ஆந்திராவில் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ மக்கள் இப்போ கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் இருக்காதீங்க. சில வழிகள் இந்த 2 மாதத்துக்கு நோய் தடுப்புக்கு என்ன தேவையோ அதை வழி பண்ணுங்க. சென்னையில் ஒரு பிரச்சனை இருக்குது, கடலோர பகுதியில் ஒரு குழப்பம் இருக்குது. ஒரு பெரிய ஆலய குழப்பம், அது ஒன்று ஒரு பிரச்சனையாக ஆக போகுது. ஸ்கூல் மாணவி, ஸ்கூலாக இருக்கா காலேஜாக இருக்கலாம், அந்த ஸ்கூல் மாணவி ஒரு பிரச்சனை ஆக போகுது, அதையும் பார்க்க போகிறாங்க. 2 கட்சிகள் ஒன்றா இருக்கிறதுல ஒரு கட்சி பிளவு வரலாம், ஒரு கட்சி மாறி இன்னொன்று ஒரு கட்சியோட சேரப்போகுது, அதை பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய அதிபரோட உடல் பிரச்சனையாகும், அது வெளிநாட்டில் இருக்கிறவரோடது. வெளிநாட்டில் ஸ்கேம் நடக்குது, 2-3 பேர் நல்லா மாட்டிப்பாங்க. தங்கம் பிரச்சனையாவது, சில மாறுபட்ட தங்கம், அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. அமெரிக்காவில் மாநிலம் முழுதுமே அடைபட்டுரும், கருமேகம் உருவாயிடும். மிகப்பெரிய கருமேகம் உருவாவதுனால அங்கே ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆக போகுது. சில கண்ட்ரியில் ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ரஷ்யாவிலும் மிகப்பெரிய மேகங்கள் உருவாவதுனால அங்கே பனி மேக கருமேகமாக ஆகிடும். வழி நடக்க ஐஸ் கட்டி ஆகிடும். அந்த மாதிரியாக நிறைய வழிகளே இருக்காது, ரோடே இருக்காது. அந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஏற்படுறதுக்கு இந்த ரஷ்யாவில் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா வெயிலும் அடிக்கும் ஜனவரி மாதம். அங்கே திடீர்னு அந்த கிளைமேட்டிக்ஸ் மாறுறதையும் பார்க்க போகிறோம். ஒரு முஸ்லீம் நாட்டோட காடு பற்றிக்கும், அதோட நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வேறு ஒரு கண்ட்ரியில் 2 எரிமலைகள், அதில் ஒன்றன் பின் ஒன்றா வரும். ஒரு எரிமலை இது வரைக்கும் பார்க்க முடியாது, அந்த கண்ட்ரியில் மறைஞ்சு இருக்கு, அது திடீர்னு உருவாயிடும். இந்தியா, நேபாள், இல்லைனா அந்தமானில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எரிமலை இருக்குது, அதையும் உருவாகும். இல்லை இமயமலையத்தில் சடனாக ஒரு இது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இமயமலையத்தில் எங்கேயோ ஒரு பாதையில் ஒரு எரிமலையே இருக்குது, அது திடீர்னு நெருப்பு போல் எழும்பக்கூடிய நிலைமை இருக்குது. நெக்ஸ்ட் அந்த டூர் போகிறவங்களாம் கொஞ்சம் கவனம். ஏற்கனவே நான் சொன்ன ஸ்ரீலங்கா, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்தோனேஷியா, இப்போ இது சொல்கிறேன், சில டூர் போகிறவங்களாம் கவனமாக இருங்க. ரொம்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேணாம். நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே சவுத் ஏஷியா ஃபுல்லாகவே ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வெப்பம் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத எர்த்குவேக் அங்கேயும் வரும். அது தொடர்ந்து டர்க்கி, இல்லை சிரியா, இல்லை பனாமா, அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரியில் சில கண்ட்ரியில் மிகப்பெரிய எர்த்குவேக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக சில முஸ்லீம் கண்ட்ரி. இந்த தடவை இந்தியாவிலையும் அதிகமான சூழ்நிலை இருக்குது.
பாம்பே, குஜராத், உதய்பூர், அதில் இருக்கக்கூடிய டெல்லி மாகாணத்தில் கண்டிப்பாக இந்த உணர்வுகள் ஏற்படும். அதே நேரத்தில் இமயமலை தாண்டி அது இருக்கக்கூடிய பகுதியில் மிகப்பெரிய எர்த்குயிக் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய மலை, 2 பெரிய மலை சரிஞ்சிடும். வெப்பம் அதிகமாகிடும். திடீர்னு ஜனவரி மாதம் வெப்பம் கூடிடுச்சுன்னா உங்களுக்கு பிப்ரவரியில் 2 ஸ்டேட்டில் மிகப்பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். எதிர்பார்க்கவே முடியாது. மிகப்பெரிய வெள்ளம் வர்றதையும் பார்க்கலாம். அதிக வெப்பம், அதிக குளிர், அதிகமான மழை அடுத்த வருஷம் இருக்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன கண்ட்ரி, 2 முஸ்லீம் கண்ட்ரி, அதில் ஒரு கண்ட்ரி சண்டை ஆகிடும். அதில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய அதிபரோட வீடு சூறையாடப்படும். அதே நேரத்தில் எக்கனாமிக் மிகப்பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தப்படுது. அதுவும் உங்களுக்கு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி எக்கனாமிக் மிகுதாக குறைஞ்சிரும். அதில் பணவீக்கங்கள் ஏற்பட போது, பணவீக்கங்கள் அதிகமாகி அத்தியாவசிய பொருட்கள் ஏறும். இதில் நிறைய காய்கறிகள் சில விலைகள்லாம் கூட்டக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போது, தங்க விலைகள் குறைஞ்ச மாதிரி திரும்ப அதோட நிலைமை வேறு விதமாக மாறப்போகுது. அது சூழ்நிலை. அது இல்லாமல் டாலரோட மதிப்பு மிக அளவில் போயிடும். ஸோ டாலரோட மதிப்பு 90, 91, 92 ரூபா கூட வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பதற்றம் ஏற்படுவது ஜனவரி மாதம் எண்டில். ஹாங்காங் இல்லைன்னா சிங்கப்பூர் ஒரு இடத்துல போகிற இடத்துல ஒரு பெரிய டனல், அதாவது கப்பல் மார்க்கமாக போகிற இடத்துல ஒரு டனல் உடஞ்சிரும். அதில் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போது மிகப்பெரிய ஷிப்பு போய் மாட்டிக்கும். ஃப்ளைட் இறங்க சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கும். அது ஃப்ளைட்டுனால பாதி மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க. அதோட பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். அமெரிக்க அதிபர் அவருக்கு பிரச்சனை ஆகிடுவார். அவர் மேலே இன்னொரு குழப்பமும் ஏற்படும். அட்லஸ் சுற்றின்னு இருக்கு இன்னும் போல். ஆனால் இது 4ஆம் தேதி அடுத்த மாதம் சூரியனை கொஞ்சம் நெருங்கி போகிறப்போ வெப்பம் அதிகக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. சடனாக வெப்பங்கள் அதிகமாக இருக்கும். அந்த வெப்பத்தினால கடல் அலைகள் வரும். 2 கண்ட்ரியில் கொஞ்சம் கடல் கரையோரத்தில் தண்ணி உள்ளே வரதை பார்க்க போகிறோம். இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று காத்திருக்கு. அவங்க எர்த்குயிக்காக இருக்கலாம், இல்லைனா சுனாமி, இல்லைனா எர்த்குயிக் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி அந்தமானில் இப்போ சொன்னீங்க அதே மாதிரியா இப்போ கடலோர பகுதியில் பிரச்சனை வரும். முக்கியமாக 2 நதிகள் கூடுற இடம், அது இந்தியாவும் இருக்கலாம். ரொம்ப நல்ல இடம், ஒரு ஃபாரஸ்ட், மிகப்பெரிய காடு இருக்கும். அந்த காடு எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த உலகம் முழுதும் நடக்கிறத நான் சொல்ல போகிறேன் அடுத்த மாதம். சார் 2026 பிறக்க போது, இந்த 2026 தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இந்தியாவோட எக்கனாமிக் பணவீக்கம் வந்துடும். பணவீக்கத்தினால சில அத்தியாவசிய பொருட்கள் ஏறும். நல்ல குழப்பங்கள் ஏற்பட போது, அதுவும் பர்டிகுலராக டிசம்பர், ஜனவரி, மார்ச் இது வரைக்கும் ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும். சில பிரச்சனைகள் உருவாகி சில குழப்பங்கள் வரும். அது மூலிமா சில இந்த டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டிலாம் கொஞ்சம் குறைப்பாங்க. அதுக்கான வழிகள் சில குறைவுகள் ஏற்படும். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிகள் வலுவாக இருக்குது. எதிர்கட்சிகளோட கூட்டணி அமைய பொறுத்து தான் வழி வரும். அப்படி வந்தால் வலுவடையும். அப்படி இல்லைன்னா இந்த ஆளுங்கட்சி ரொம்ப வலுவாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அடுத்த மாதம் தேர்தலோட கணிப்பு வருது. அப்படி வந்தாலும் எதிர்பார்த்த மாதிரி அவங்க சொன்னது நடக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. சார், இப்போ இந்தியாவில் ரஷ்ய அதிபர் புதின் வந்திருக்காரு. புதினும் இந்திய பிரதமரும் சந்தித்து பேசுகிறாங்க. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுறாங்க. இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எண்ணெய், சில பொருட்கள் கிடைக்கும்போது ஏற்றுமதி இறக்குமதி ரொம்ப துரிதப்படுத்துவாங்க. நல்ல ஒரு அவர் வர்றது ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துக்கு தான் வரார். நல்ல வழி கிடைக்கும். நிறைய ஃபேக்ட்ரி, நிறைய மேனுஃபேக்சரிங்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இது இல்லாமல் இராணுவத்தை வலுப்படுத்துகிறாங்க. இந்த இராணுவத்தை வலுப்படுத்துறது ரொம்ப ஒரு பலனை கொடுக்கும். இதனால் அமெரிக்கா இந்தியா மீது ஏதாவது கோபம் அடையுமா சார்?
ரொம்ப பண்ணுவான், ஒன்றும் ஆகாது. வேண்டாம். சார், இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் வந்து காரணம் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி புதின் வந்து நேற்று பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் தான் இந்த போரையே உருவாக்கி நடத்திட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து இதை நிறுத்துறதுக்கு முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆனாலும் இந்த போர் நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் 2026 உலக நாடுகளில் வந்து உலக போர் வருமோ என்னவோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. என்ன ஆகும் சார்? இந்த பிப்ரவரி மாதம்னா ரொம்ப அச்சுறுத்தல், மக்கள் பீதியாக இருப்பாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது அடங்கிடும். எப்படி இருந்தால் உலக போர் வராது, தைரியமாக இருக்கலாம், பயட வேணாம். சார், இப்போ வந்து தங்கம் விலை, இன்றைக்கி தங்கம் வெள்ளி விலையெல்லாம் வந்து ரொம்ப சரிஞ்சிருச்சு. இந்தியாவும் வந்து வட்டி, வீடு கார் லோன்லெல்லாம் வட்டி விகிதத்தை ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க. இதனால் எதிர்காலத்தில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறது காப்பர் வெள்ளியில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு நிறைய நேயர்கள் கேட்டிருக்காங்க. வெள்ளியில் நிறைய பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். காப்பர் சார்? காப்பர் வந்து ஓரளவுக்கு தான், வெள்ளியில் பண்ணுங்க சார். இலங்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக வழி இருக்குது. ஒத்துமை குறைக்க சொல்ல நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும், எந்த ஒரு குழப்பம் இருக்காது. வெளிநாட்டோட வழியில் இப்போ இருக்க அதிபருக்கு ஒத்துமை கொடுங்க, நல்ல வழி கிடைக்கும். பல இடத்துல பணத்தை வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார், செய்வார். உண்மையாக டெவலப் பண்ண இன்னும் 2 இயர்ஸ் போனப்புறம் இந்த பிரச்சனையிலே ஓயும். இருந்தாலும் நேச்சுரல் கலாமிட்டியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும், போவதுக்கான வழிகள் கிடைக்கும். சார், மலேசியாவினுடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்குங்க சார்? 2026 இன்னொரு 1.5 வருஷம் எப்படி அங்கே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், இந்த மலேசியாவில் வந்து விமானம் 370 காணாமல் போயிடுச்சு, கடலில் விழுந்து காணாமல் போயிட்டு. அதை வந்து கண்டுபிடிக்கிறது அமெரிக்காவிலேருந்து ஒரு நிறுவனம் வந்திருக்காங்க. அதன் மூலம் ஏதாவது அந்த விமானத்தை கண்டுபிடிச்சி ஏதாவது மலேசியாவுக்கு ஒரு பயனுள்ளதாக அந்த ஒரு கண்டுபிடிப்பு அமையுமா சார்? ஒரு வழி கிடைக்கும், முற்றிலும் கிடைக்காது. சார், 2026 சீமானுடைய கட்சி எப்படி இருக்கும், என்ன தேர்தலில் என்ன ஆகும்? கொஞ்சம் வளர்ச்சி இருக்குது, 6-7 இடங்களுக்கு முன்னோக்கி போவார், நல்லாயிருக்கும். சார், ஒரு புள்ளி விவரம் வந்து இந்தியர்களினுடைய சராசரி வருமானம் 28,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு வந்து இந்த இந்தியர்களின் சராசரி வருமானத்தில் 4வது இடத்துல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் வந்து தமிழ்நாடு வந்து முதலிடத்துக்கு போகுமா? இந்திய மக்கள் வந்து கஷ்டங்கள் இல்லாமல் இந்த 2026 இருப்பாங்களா? அவங்களுடைய நிலவரம் எப்படி இருக்கும், அப்படி பொருளாதார நிலவரம் எப்படி இருக்கும் இந்தியாவுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். எப்படி போனாலும் ஏஷியன் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக்கு குறையுது, இந்த பணவீக்கங்கள் குறையிறதுனால பணம் ஒன்று அதிகமாக தேவைப்படும். நம்ம செலவுக்கு வந்து அதிகமான பணங்கள் தேவைப்படுது. ஒரு காய்கறி வாங்குவோ இல்லை உணவுப் பொருட்கள் வாங்குவோ அது தேவையான, அப்போது நம்ம இவங்களுக்கு தேவையான வழியை உற்பத்தி பண்ணி இவங்களுக்கு தேவையான வழியை ஏற்றி தான் ஆகணும். சில ஆளுங்கள் சாதாரண கூலிக்கூட நம்ம ஏற்றி கொடுக்குற அளவுக்கு பண்ணுறதுக்கான வழி பண்ணணும். அப்போ தான் சரியான வழி வரும், அதை பண்ணிடுவாங்க. இந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா செயல்கள் வரும், நல்லாயிருக்கும். சார், அமெரிக்காவில் இந்த தொழிலதிபர் எலான் மாஸ்க் வந்து இந்தியர்களினுடைய அறிவு வளர்ச்சியால் தான் அமெரிக்கா வளர்ந்தது, இந்தியர்களினுடைய திறமை, அவர்களுடைய அபரிமிதமான அறிவு, இதால் தான் அமெரிக்கா வளர்ந்தது. இந்த H1B விசாவை வந்து நம்ம அதை வந்து சீர்திருத்தம் கொண்டு வர்றதால, இந்தியர்களை கட் பண்ணுறதால அமெரிக்காவுக்கு அதனால் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால் வந்து ட்ரம்ப் அதிலேருந்து நிலைப்பாட்டிலேருந்து மாறுபட்டு இந்தியர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொண்டு வருவாரா சார்? கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் பெரிய மாற்றம் நடக்கும். சார், இப்போ இந்த தாவேகா கட்சி தலைவர் விஜய் வந்து ஜனநாயகங்கிற படத்தை வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாரு. இது வந்து அவருடைய அரசியல் கட்சிக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குமா, எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் வழி இருக்குது, ஆனால் நல்லபடியாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி சார், பல விஷயங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குறைசில் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவார். வணக்கம்.
இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.